அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசியில் கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களாக இனி வரக்கூடிய நாட்களில் இது நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடர்களுடைய கணிப்பு இருக்குது. அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளணுமா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பமும் சங்கடங்களும் இருக்கா அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக லக்ஷ்மி நாராயணரை நீங்கள் வழிபட வாழ்க்கையில் மிக பெரும் நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லா தெய்வமே நமக்கு நன்மையாக கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தான். இருந்தாலும் குறிப்பிட்டு லக்ஷ்மி நாராயணரை இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டு. மேலும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3, 4ஆம் பாதக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால தடைப்பட்ட வேலை கூட உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட விலகக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருக்கும். நாம் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் உத்தியோகத்தில் தடைகளை பார்க்குறோம், கஷ்டங்களை பார்க்குறோம், தேவையில்லாத மனிதர்களை பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கடிகள் கூட விலகக்கூடியதாக இந்த நேரம் இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். அதே போல் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். அதே போல் எதிர்பார்த்த இடமாற்றம், நான் இந்த இடத்துல எனக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அது கிடைக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். நினைப்பது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் இந்த நேரத்தில். அதாவது ரொம்ப நாளாக நான் எண்ணிட்டு இருந்தேன், நான் நிறைய நாளாக நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு கை கூடவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு நினைப்பது நடக்கும். அதே போல் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவால உங்களுடைய திறமை அதிகரிக்கும். உடல் மனநிலை கண்டிப்பாக சீராகும். வழக்கு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். குருவுடைய பார்வையால் குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இட புதனால் வருமானம் அதிகரிக்கும். வாய்ப்பு தேடி வரக்கூடிய அனைத்து செயலுமே உங்களுக்கு இருக்கும். சித்திரையில் 1 மற்றும் 2ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து செய்கிறது நல்லது. வாய்ப்பு இருப்பதால் பூமி, தங்கம் போன்றவற்றில் முதலீடு இப்போ செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஷேர் மார்க்கெட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த நேரத்தில் ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கிறதால நினைப்பதை சாதிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பெரிதாக எதற்காகவும் பயந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அதே போல் மேலும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்கள் கைக்கு சேரக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் சாத்தியம் கண்டிப்பாக உண்டு. சகோதர வகையில் மனத்தாங்கல் ஏற்பட்டு கஷ்டப்படக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அதை நீங்கள் தாண்டி வருவீங்க. மேலும் வார பிற்பகுதியில் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் கூட நல்ல பெயர் நமக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? இருந்தாலும் அது கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக உண்டு. அலுவலக பணிகளை கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது. சிறிய தவறுகள் கூட உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பழைய கடன்கள் கூட உங்களுக்கு தீரும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நல்லது. மேலும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. அந்த சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தாண்டி நீங்கள் அதையெல்லாம் அந்த அனுபவத்தால் நீங்கள் வென்றெடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. பெரிதாக எடுத்துக்க வேண்டாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துறது நல்லது.
உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. சும்மா தேவையில்லாத யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகளை வச்சுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த வம்பு வழக்குகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதா கூட இருக்கலாம். அதே போல் நீங்கள் அம்பிகைக்கு வழிபாடு செய்வது, பூஜை செய்வது, இது எல்லாமே வீட்டில் இருந்தே கூட செய்யலாம். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக பூஜையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அம்பிகையினுடைய நாமத்தை 27 முறை, அவர்களுக்கான மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்தால் இன்னமும் சிறப்பான பலன்களை பெறலாம். இது மட்டும் இல்லாமல் சூரியன் 9ஆம் மற்றும் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. வேலை காரணமாகவோ விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவோ வெளியூர் சென்றால் வீட்டை நன்றாக பூட்டிட்டு போகிறது நல்லது. நகைகள், பணங்கள் போன்றவற்றை வீட்டில் வைக்க வேண்டாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியும் பெரிதாக முன்னேற்றத்தை கொடுக்காது. போட்டி பந்தயங்களில் மனதை நீங்கள் செலுத்தாதீங்க. ஆனால் வீண் விரயம் உங்களால் அதனால் ஏற்படலாம். மேலும் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. மணல், செங்கல் போன்ற வியாபாரம் மன நிறைவை கொடுக்கும். பகையை மறந்து விரோதிகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் புதன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. புதிய ஜீவன் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மழலை செல்வத்தினுடைய வருகை கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். அதாவது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த நேரம் உங்களுக்கு அது கண்டிப்பாக கைக்கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியூரில் தங்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களை நம்பி முக்கிய காரியத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம். வழக்குகளில் சாதகமான முடிவை எதிர்பார்க்க உங்களால் முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் பெரிதாக எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. அனாவசியமாக மற்றவர் விஷயத்தில் தலையிட்டு பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க. பெற்றோர்கள் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. உறவினர்களால் தொல்லைகள் அவ்வப்போது உங்களுக்கு வந்து மறையலாம். இந்த நேரத்தில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். மேலும் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நேரத்தில் இந்த மாதிரியான வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்வது போல் தேங்காய் எண்ணெய் தீபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனையும், மேலும் நீங்கள் விநாயகருடைய பெயரையோ அல்லது அவருடைய மந்திரத்தையோ 27 முறை உச்சரித்து வழிபட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தர்ம சிந்தனைகள் உண்டாகும். பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு மனை சார்ந்த கடன் பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாரானதாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனோடு காணப்படுவாங்க. பெண்களுக்கு வீண் கவலைகள், எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு எதையுமே திட்டமிட்டு செய்வது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக கவனத்தோடு இருக்கிறது நன்மை. தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறாரு. மேலும் பேச்சினுடைய இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களால் நாட்டம் அதிகரிக்கும். தந்தைக்கிட்ட அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபம் தாமதமாக வரும். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். இப்படி உங்களுக்கான பலன்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.